ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது ரவிக்கும் ஸ்ருதிக்கும் பயங்கரமான சண்டை. ஏன் அப்படின்னா அந்த நீத்துவால். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த நீத்துவோட பிஹேவியர் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு. அவங்க வர ரவி மேலே ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரவியை லவ் பண்ணுறா அப்படின்னு ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து ஸ்ருதிக்கு பயங்கர கோவம் பெரிய சண்டையே வந்துடுச்சு. ரெஸ்டாரண்ட்டில் போய் முத்துவும் மீனாவும் கூட அவசரப்பட்டு ஸ்ருதி ஏதாச்சும் பண்ணிடுவாங்க, சண்டை போடுவாங்க. அவங்களுடைய கோபத்தை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். யாருக்கும் எதுக்குமே பயப்படுறவங்க கிடையாது. அங்கே போயிட்டு நம்ம என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணலாம் அப்படின்னு போகிறதுக்குள்ளேயே பெரிய சண்டையே முடிஞ்சுடுது. ஸோ ஸ்ருதியை கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே முத்துவும் மீனாவும் கூட ரவிக்கிட்ட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே கோவப்பட்டுட்டு வீட்டுக்கு வர்றதுக்காக கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அப்போது இங்கே அதுக்கு முன்னாடியே அண்ணாமலை கிட்ட விஜயாவும் 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க ஸ்ருதி அவ்வளோ கோவத்தோடு போனால் அங்கே போய் என்ன நடக்குதுன்னே தெரியலையே, என்னாச்சு, என் பிள்ளைங்களோட வாழ்க்கையில் இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, நல்லா தானே இருந்துட்டு இருந்தாங்க, யார் கண்ணு பட்டுச்சோ என்னவோ தெரியல, என் பிள்ளைங்களோட வாழ்க்கைலாம் அப்படி போயிட்டே இருக்கு அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் அண்ணாமலை புலம்பிட்டு இருக்காங்க அண்ணாமலை கிட்ட. அப்போ அவருமே இது விஜயா, அதான் முத்துவும் மீனாவும் போயிருக்காங்கல்ல, என்ன ஏதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ருதியை அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவ்வளோதான், ஸ்ருதியோட அப்படியே தாண்டவம் ஆடிடுறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பொருளையும் அப்படியே தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்காங்க. ஸ்ருதி என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவரால் எதுவுமே பண்ண முடியல. விஜயா இருந்துக்கிட்ட ஐயோ அது என் அப்பா வாங்கி கொடுத்தது, ஐயோ அது என் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது, ஸ்ருதி என்ன பண்ணுற, அது பார்வதி வாங்கி கொடுத்தது, என் ஞாபகம், அதாவது அவளுடைய ஞாபகார்த்தமாக நான் அதை வச்சிருக்கேன், ஏன் எல்லாத்தையும் உடைக்கிறேன், ஸ்ருதி நில்லுமா என்னாச்சு அப்படின்னலாம் விஜயா அப்படியே புலம்புறாங்க. அப்போ தான் முத்துவும் மீனாவுமே ரவியுமே உடனே வந்துடுறாங்க. வந்த உடனே அப்படியே ஓடி போய் ஸ்ருதியை அடக்குறாங்க. ரவி முத்துவும் மீனாவும் கூட பழங்களில் கொஞ்சம் அமைதியாக பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, டே முத்து என்னதான்டா ஆச்சு, ஸ்ருதி ஏன்டா இவ்வளோ கோவத்தில் இருக்கா, அந்த பொண்ணை என்ன ஏதுன்னு கேட்க தானே போனீங்க, என்ன சொன்னிச்சு அந்த பொண்ணு, இதெல்லாம் தப்புன்னு அந்த பொண்ணு அந்த வீடியோவை டிலேட் பண்ணுறான்னு சொல்லிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஃபோட்டோவை டிலேட் பண்ணுறேன்னு சொல்லிடுச்சா அப்படின்னு அண்ணாமலை கேட்கவும், அப்பா நீங்கள் வேறப்பா, அது இன்னும் பழங்குறையில் வெறுப்பேற்றி விட்டுருச்சு போச்சுப்பா, அந்த கோவத்தில் தான் ஸ்ருதி இங்கே இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லவும், என்னடா குழப்பரு, தெளிவாக சொல்லடா ரவி, என்னடா இதெல்லாம் அப்படின்னு விஜயா அண்ணாமலை மாற்றி அவங்கள கேட்டுகிட்டே இருக்கவும், முதல்ல ஸ்ருதியை சமாதானப்படுத்துறது தான் இருக்காங்க ரவி. கொஞ்சம் அமைதியாக ஸ்ருதி அப்படின்னவும், நீ பேசவே பேசுறதுடா, கையை எடு, நான் மரியாதையா பாரு, இதெல்லாம் நீ இடம் கொடுத்ததுனால தானே இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு, இங்கே பாருடா, ஒரு நாள் கூட ஒரு துளி அளவு கூட உன் மேலே தப்பும் இருக்காது, உன்னை கலங்கப்படுத்தியும் நான் கனவுல கூட நினச்சி பார்த்ததே கிடையாது. என் ரவி மேலே நான் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். ஆனால் இப்படி உன்னுடைய மனசையே கலைக்கிறதுக்காக இவ எப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பாத்தியா, கூடவே இருந்து அவளுடைய குணம் என்னன்னு தெரியாமல் இவ்வளோ நாளாக அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு நீ இருந்த பாத்தியா, உன்னை நினைக்கும் போது எனக்கு சிரிக்கிறதா இல்லை வருத்தப்படுறதா இல்லை உன் மேலே கோவப்படுறதான்னு கூட எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவ்வளோ கோவப்படுறாங்க. முதல்ல நீ அமைதியாயிரு ஸ்ருதி, எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்படி எதுக்கு வீட்டில் இருக்கிற பொருள் உடைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் மனோஜ் கேட்கிறாரு, என்னடா இது, என்ன ஆச்சு, ஏன் ஸ்ருதி இந்த அளவுக்கு கோவப்படுறா அப்படின்னு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவருடைய அப்பா கிட்ட விஷயத்த சொல்றாரு. அப்பா அந்த நீத்து வேணும்னே தான்ப்பா பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. என்னடா சொல்ற நீ, புரியலை அப்படின்னு முத்துவை பார்த்து விஜயா கேட்குறாங்க, அண்ணாமலை கேட்குறாங்க. அப்போதான் முத்து பதில் சொல்கிறாரு, அந்த நீத்தோ எல்லாமே தெரிஞ்சுதான்ப்பா பண்ணியிருக்கா, அவளுக்கு ரவியை பிடிச்சிருக்கான், ரவியாவை லவ் பண்ணுறாளாம், அதுக்காக தான் அப்படி போஸ்ட் பண்ணியிருக்கா, பழங்குறில் இதுக்கு தான் இவ்வளோ கோவப்பட்டு சண்டை போட்டுட்ருக்கு அப்படின்னு சொல்லவும், என்னடா இது, ரவிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமா அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு சொல்லவும், கல்யாணம் ஆனது இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்ணுறேன், நீங்கள் என்ன லவ் பண்ணலைன்னா பரவாயில்ல, நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இங்கே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சி, அப்படியே ஷாக் ஆகுறாங்க. முக்கியமாக விஜயா, அந்த பொண்ணுக்கு பைத்தியம் இது பிடிச்சிருச்சா என்ன, என் பையனுக்கு தான் ஆல்ரெடி ஸ்ருதியோட கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, ஸ்ருதியாவும் நல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கிறப்போ அந்த பொண்ணு எப்படி என் பையனை லவ் பண்ண முடியும், இது என்ன பெரிய அநியாயமாக இருக்குது அப்படின்னலாம் கேட்டுட்டு இருக்கவும், ஸ்ருதி இங்கே பாருமா, அந்த பொண்ணு என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீ இதுக்காகலாம் கோவப்பட்டுட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், எப்படி ஆண்டி இந்த லெவலுக்கு போனதுக்கப்புறமும் என்னால் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும், அவளுடைய கேரக்டர் பற்றி தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்கிட்ட பல தடவை நான் சொல்லி பார்த்துட்டேன், ஏன் நேற்று நைட்டு கூட இவங்கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நீ வந்துடு, இப்போவே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு ரிசைன் பண்ணிடு அப்படின்னு பல தடவை சொல்லி பார்த்தேன். ஆனால் இல்லை, நீத்துவை நான் போஸ்ட் பண்ண சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு நல்ல நாட்டுமே ஃபோன் பண்ணி சொன்னான். ஆனால்
நீத்து பாத்தியா எப்படி போஸ்ட் பண்ணி வச்சிருக்காருன்னு அவளுக்கு வர கமெண்ட்டை வச்சும் ரிவ்யூஸ் வச்சும் இதை ஓவரா அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டா. அதனாலதான் இப்படி எல்லாம் அவ பண்ணிருக்கா. இவன் என்ன கொடுக்காத அப்படிலாம் அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், அப்போ ஏன்னா இது அந்த பொண்ணு நீத்து ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, ரவி நீயாச்சும் ஏதாச்சும் சொல்லுடா அப்படின்னு. அம்மா இங்க பாருமா, நீத்து இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா. நான் என்னுடைய சொந்த காலில் நிற்கணும்னு மட்டும்தான் நான் நினச்சி அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து வராமல் வெளியில் உள்ளேயே அங்கேயே இருக்கேனே தவிர வெளியில் வராமல். ஆனால் மற்றபடி எனக்கு நீத்து சொல்கிற மாதிரி இவன் நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு. இங்கே பாருடா, என்னை ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்கோ அப்படியே பல்ல பேத்துருவேன். நான் தான் நீ அவ கூட அஃபேர்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கியா, அவ தான் சரியில்லை, உன்னை அங்கிருந்து நீ விலகி வந்துட்டு இருந்தா நான் உன்னை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்லவும், ஸ்ருதி கரெக்டாக தானே சொல்கிறாங்க ரவி, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணோட நீங்கள் இனிமேல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவோம். அண்ணி இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நான் இதுக்கப்புறம் நான் அங்கே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? நாளைக்கே என்னுடைய ரிசைன் லெட்டரில் நான் அனுப்புகிறேன், ஏன் இப்போவே கூட நான் அனுப்புகிறேன். ஆனால் நீத்து இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினைக்கல அண்ணி. அது எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். நீத்து ஏதோ இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ரெஸ்டாரண்ட்டை பெருசாக ரன் பண்ணுறதுக்காக அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் வந்துட்டா எங்கே அவங்களோட ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடிடுவாங்க, ரொம்ப பிரச்சனை ஆகிடும், சிக்கலாயிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேனே தவிர நீத்து இதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம என் மேலே இப்படி ஒரு அஃபேரில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் எப்படி அண்ணி அங்கே இருப்பேன், கண்டிப்பாக இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. பழங்குரல் பாரு, அந்த நீத்து தான் ஏதோ தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடியே அந்த நீத்து பேசிட்டு தானே போனான், நீ கவலைப்படாத, ரவி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் இனிமேலுக்கு, அவன் இப்போ சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு. இதை இவன் நான் சொல்லும் போது முதலே பண்ணியிருந்தா இந்த பிரச்சனை ஏன் இப்போ வரப்போகுது, இப்போ அவள் ஃபோர்ஸ் பண்ணிட்டா, எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. இன்னும் என் மம்மி டாடிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா இல்லைன்னு தெரியல, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளோதான், என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னாவே என் மம்மி டாடியே அந்த பேச்சுவாங்க. ஆனால் நான் அப்பவும் ரவிக்காகவும் இந்த வீட்டுக்காகவும் விட்டு கொடுக்காம எவ்வளவோ பேசியிருக்கேன். ஆனால் கடைசியில் இப்போ இவனால இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. நான் பொண்ணுக்கு ஒன்றுனா என் அம்மா அப்பா பார்த்துட்டு எப்படி அமைதியாக இருப்பாங்க. இது இங்கே பாருங்க முத்து, மீனா நல்லா கேட்டுக்கோங்க, அங்கிள் உங்களுக்கும் சேர்த்து தான், இதுக்கப்புறம் நடக்கிற எந்த பிரச்சனைக்கும் நான் பொறுப்பு கிடையாது, போச்சு லைஃபே மொத்தமாக வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதியை அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போது முத்து இருந்துக்கிட்டு, அப்பா ஸ்ருதி அப்படி பேசுகிறாங்கன்னு நீ தப்பாக நினச்சிக்காதப்பா அப்படின்னு. புரியுதுடா முத்து, ஸ்ருதி எதுக்காக அப்படி சொல்கிறான்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்போது அவளுடைய அப்பா அம்மாவால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்னு அவள் பயப்படுறா, அதுக்கு தான் அவள் இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ரவி மேலே ஸ்ருதி எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கா அப்படின்றது இப்போ அவள் பேசி சண்டை போடுறதுலேருந்து எனக்கு தெரியுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஸ்ருதியை முழுசாக புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இப்போது ரவி கூட ஸ்ருதியை புரிஞ்சுக்கிட்டு தான் வச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பண்ண ஒரே தப்பு அந்த நீத்துவை நம்பினது மட்டும்தான். அந்த நீத்துவை நம்பினதுக்காக காலை வாரி விட்டுட்டாங்க. நீத்து இப்போ ரவிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, பயங்கர குழப்பமா இருக்காங்க. ஸ்ருதி எப்படி சமாதானப்படுத்துறதுன்றோ அவருக்கு தெரியல. அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டாக அவங்களுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் விஷயம் தெரிஞ்சிடுது. அவங்க போஸ்ட் பண்ணதை பார்த்துட்டு பல பேர் அவங்கள ஃபோன் பண்ணி பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. கேட்டதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மாவுக்கு அப்படியே மயக்கமே வந்துடுது. அவருடைய அப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் தெளிச்சாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும், பல தடவை அவகிட்ட வான் பண்ணியும் இப்படி மாப்பிள்ளையை பற்றி ஃபோர்ஸ் பண்ணி வச்சிருக்கா. ஸ்ருதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சா இல்லையான்னு தெரியலையே, நீங்கள் வாங்க ஃபோன் பண்ணியெல்லாம் விசாரிக்க வேண்டியது இல்லை, இதை நேர்லேயே நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும், அந்த நீத்தோட ரெஸ்டாரண்ட்டே சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அம்மா கோவத்தோட அவருடைய அப்பாவை கூட்டிகிட்டு இங்கே ஸ்ருதியோட வீட்டுக்கு வராங்க. மொத்தமாக இவங்க எல்லாரும் பயங்கரமாக அப்படி சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க கிளம்பி வந்துட்டுருக்காங்க. என்னப்பா இதெல்லாம் ரவி, இப்படி ஆயிடுச்சு, நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் நீ இருந்திருக்கக்கூடாது, ஸ்ருதி அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒன்று கூப்பிட்டப்பவே நீ போயிருக்கணும். இப்போ அந்த நீத்தோட ஹோட்டலில் எப்படி நீ ஒரு செஃப்பாக இருக்கியோ அதே மாதிரி ஸ்ருதியோட ஹோட்டலில் நீ போய் செஃப்பாக இருந்திருக்கணும். உனக்கு எப்போ தோணுதோ, நீ எப்போ உன்னுடைய சொந்த காலில் நிற்கிறியோ அப்போ நீ தனியாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கணும். நீ வராமல் அங்கேயே இருந்தது தான் உன்னுடைய மிகப்பெரிய தப்பு. அங்கே பார்த்தியா அந்த பொண்ணு எவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுமே வேற ஒருத்த புருஷன் மேலே ஆசைப்பட்டுட்டு பேசிட்டு போதும் அந்த பொண்ணு. அவளுக்கு என்ன பயத்தை இதுவும் பிடிச்சிடுச்சா என்ன? இப்போ பாரு, ஸ்ருதிக்கும் உனக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடுச்சு. உங்களோட லைஃப்பில் இப்படி ஒரு ப்ராப்ளம் வரும்னு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எங்கள் எல்லாரை விடவும் ஸ்ருதி உன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தா, இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஜயாவுமே சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்போ தான் அவங்களுடைய அம்மாவும் அப்பாவும் வராங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம்? உங்கள் பிள்ளை தானே அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சட்டுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போது ஸ்ருதி ஓடி போய் அவங்களோட அம்மாவை கட்டி பிடிச்சி ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. ஓ, அப்போ இந்த விஷயம் அவங்க எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் அவங்க அம்மாவும் அப்பாவுமே கேட்குறாங்க. மாப்பிள்ளை, என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்
அந்த பொண்ணு நீத்து கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சிருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு, உனக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, அப்படி இருந்தும் உன்னை லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இப்படி கேவலமான ஃபோட்டோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கு. கொஞ்சம் கூட அந்த பொண்ணுக்கு அசிங்கமாகவே இல்லையாமா, வேற ஒருத்தர் புடிச்ச மேலே ஆசைப்படுறோம் அப்படின்னு. ஏன் தெரியாதா அது அதுக்கு? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? இதனால் எங்கள் மானம் மரியாதை கௌரவம் எப்படி இருக்கும்? நாங்கள் எப்படி வெளியில் தலை காட்டி நாங்கள் நிமிர்ந்து நடக்கிறது? ஆல்ரெடி இந்த வீட்டில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலே பல பேர் ஃபோன் பண்ணி கேள்வி கேட்பாங்க. இப்போது இந்த விஷயம் தெரிஞ்சு எப்படி அமைதியாக இருப்பாங்க? ஏற்கனவே 1000 ஃபோன் கால் வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், ஃபோனை கூட நாங்கள் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கோம். யார் எப்போ என்ன ஃபோன் பண்ணி கேட்பாங்கன்னு தெரியாதுன்றதுனால. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லவோ அவருக்கு என்ன ஒரு பதில் சொல்லுதுன்னே தெரியல. அப்படியே தலை குனிஞ்சு போய் நின்றுட்டு இருக்காது ரவி. அங்கிள் அது வந்து இப்படியெல்லாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல அங்கிள் அப்படின்னு. என்ன மாப்பிள்ளை இப்படி அசால்ட்டாக பதில் சொல்கிறீங்க? ஸ்ருதி உங்களை எத்தனை தடவை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட சொல்லி கூப்பிட்ருக்கா. அந்த பொண்ணு நீத்து கொஞ்சம் கூட சரியில்லை. நான் அப்போவே அந்த நீத்து கிட்ட அத்தனை டைம் வார்ன் பண்ணிட்டேன். ஆனால் நீங்கள் எங்கள் மேலே கோவப்பட்டீங்களே தவிர நீங்கள் அந்த நீத்துக்கு தான் அதிக அளவுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்போ பார்த்தீங்களா அவ எப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இப்படி எல்லாமும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் உழைக்கிறதுக்காகவும் நேர்மையாக இருக்கிறதுக்காகவும் அந்த நல்ல ஒரு செஃப்பாக இருக்கிறதுக்காகவும் தான் அந்த பொண்ணு உங்கள் மேலே ஆசைப்பட்ருக்கு. ஏன் இந்த மவளே அதுக்காக தான் நான் உங்களை பிடிச்சி விருப்பம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பார்த்தீங்களா, உங்களை யாருக்கா இருந்தாலும் பிடிக்க தான் செய்யுமாப்ல. இங்கே பாருங்க, உங்களுடைய வயசு அந்த மாதிரி, அந்த பொண்ணோட வயசும் அந்த மாதிரி. அதுக்கு தான் நாங்கள் அப்போவே பல தடவை அடிச்சுக்கிட்டோம். உங்களை நாங்கள் தப்பாக நினைக்கல, தான் அந்த பொண்ணு தப்பானவ அப்படின்னு தான் நாங்கள் எல்லாருமே சொன்னோம். நீங்கள் தான் கேட்கல அப்படின்னு சொல்கிறாங்க. தப்பு தான் மாமா, தப்பெல்லாம் ஏன் மேலே தான். நான் நீத்துக்கு ஓவராக இடம் கொடுத்துட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், இப்பயாச்சே அதையாச்சும் ஒத்துக்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கோவப்படுறாங்க. ஸ்ருதி கொஞ்சம் பொறுமையாரம்மா பேசிக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் என்ன இதுக்கு மேலே பேசுறது இருக்கு அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா விஜயாவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு, என்ன உங்கள் பிள்ளை சொல்ல சொல்ல கேட்காம அந்த ரெஸ்டாரண்ட்லேயே இருந்ததுனால இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் பார்த்தீங்களா? அந்த நீட்டோட கேரக்டர் கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன் நீங்கள் முதல்ல கூட்டிகிட்டு வந்தீங்களே அந்த மருமகளோட கேரக்டர் கூட சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அவள் என்ன பண்ணா? அவளை பற்றி எதுக்கு இப்போ தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க? அவள் எப்படிப்பட்டவன் அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அவள் கொஞ்சம் கூட சரியில்லை. என்கிட்ட அவள் 2 லட்ச ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்திருக்கா. அதுக்காக நான் அவளோட ஷோரூமில் போயிட்டு சில பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கொடுக்குறதா சொல்லி. ஆனால் அதை அவள் எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணா உங்ககிட்ட அப்படின்றது எனக்கு தெரியாது. அவள் தான் பகை கில்லாடியாச்சு, உங்கள் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருந்திருக்காளே. நீங்கள் இப்படி உங்கள் பிள்ளைய கொஞ்சம் கூட கண்டிக்காமல் விட்டதுனால தான் இந்த நிலமை வந்திருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்கிறீங்க? அந்த ரோகிணி உங்ககிட்ட வந்து கடன் வாங்கிட்டு வந்திருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரவியும் ஸ்ருதியும் எல்லாருமே கேட்குறாங்க. அப்போவுமே அவங்க அம்மா ஆமான்னு தான் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுடைய கேரக்டரு அப்போவே சரியில்லைன்னு என் வீட்டுக்காரரு பணம் கொடுக்க வேணான்னு சொன்னார். ஆனால் நான் தான் பொண்ணு கொடுத்துருக்குற இடத்துலேருந்து இப்படி வந்து 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகிட்டு இருக்க வீட்டிலேருந்து வந்து பணம் கேட்கும்போது எப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறதுக்காக நானும் பணம் கொடுத்தேன். ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது. அந்த நீத்துவோட கேரக்டர் கொஞ்சம் கூட சரியில்லை. ஸோ அவளுக்கு தேவையான பணம் அப்படின்றதுனால அவளுக்கு பணத்தை கொடுத்து நான் அந்த நீத்துவை பற்றி விசாரித்து சொல்ல சொன்னேன். அப்போவே உன் மருமக எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு என்கிட்ட சொல்லிட்டா. அதுக்கப்புறம் தான் அந்த நீத்துக்கிட்ட நான் பல தடவை வார்ன் பண்ணேன். ஏன் அந்த பொண்ணு தப்பானவன் எனக்கு எப்போவோ தெரியும். ஆனால் இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய அம்மா. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு நாள் நடக்கும்னு நீ என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்கே, இப்போ என்னமோ இப்படி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு. ஆமாங்க, ஆமாம், நடக்கக்கூடாதுன்னு தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நான் எதை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேனோ உங்ககிட்ட சொன்னனோ, எங்கே நான் அதை வெளியில் சொல்லிட்டா என் பொண்ணோட மனசை கஷ்டப்படுமோ அப்படின்னு நான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் அதுவே நடந்துடுச்சே அப்படின்னு தான் நீத்துவோடைய, அதாவது ஸ்ருதியோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நீத்துவை பற்றி. இப்போது அந்த பொண்ணால் தேவையில்லாமல் நம்ம குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சண்டை எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னு விஜயா புலம்பிட்டுருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ரோகிணி போயிட்டு அவங்கக்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. இந்த மாதிரி நீத்துவை பற்றி விசாரிக்கிறதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம் போயிருக்காங்க அப்படின்னலாம் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களும் தெரிய வருது. ஸோ இதை தெரிஞ்சதுக்கப்புறமா பயங்கரமாக எல்லாருமே கன்ஃபியூஸ்ட் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை. ஸோ இதெல்லாமே இப்போ ரோகிணியோட வேலை தான் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஏன் அப்படின்னா ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சண்டையை உருவாக்குனதே அந்த ரோகிணி தான். அவங்களுடைய ஆட்டத்தை அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நினச்சிட்டு மனசுக்குள்ளே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இப்போது இவங்களுக்கு சாதகமாக ஆதாரத்தை கொண்டு வரணும், அவளுடைய வாயிலே எல்லாத்தையும் ஒத்துக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோன் பண்ணி பேசினாங்க. அது அவங்களுக்கு சாதகமாக அவங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க தெளிவாக இருக்காங்க.
மனோஜை குழப்பி மனோஜ் அவங்களோட அம்மா பேச்சை தான் கேட்பாங்க அப்படின்றதையே அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மனோஜ் நம்ம என்ன சொன்னாலும் சுயமாக யோசிச்சு முடிவெடுக்கிறவர் கிடையாது. ஸோ அவர் எப்போ எப்படி வேணாலும் மாற்றலாம், அவர் ஒரு முட்டாள், அவரை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்றத ரோகிணி நல்லாவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு கேவலமான விஷயத்த எல்லாரோட லைஃப்லையுமே பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல ரவிக்கும் ஸ்ருதிக்கும் செக் வச்சுருக்காங்க, அடுத்து மீனாவுக்கும் முத்துக்கும், அடுத்து விஜயாவை ஏமாற்றி இந்த வீட்டுக்குள்ளே மனோஜோட வர்றது தான் ரோகிணியோட பிளானே. இங்கே அந்த ரோகிணி கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. அப்படிலாம் பண்ணுறதுனால வீட்டுக்குள்ளே பிரச்சனை தான் வரும். என்ன பண்ணாலும் அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம், நம்மளுக்கு என்ன எப்போ பார்த்தாலும் போலீஸ் பாதுகாப்பேவா கொடுத்துட்ருப்பாங்க அந்த வீட்டில். இதெல்லாத்தையும் இந்த ரோகிணி கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. ஸோ கோர்ட்டில் இப்படியெல்லாம் சொல்லி நிரூபிச்சிட்டா அப்புறம் நம்ம மனோஜ் கூட சேர்ந்து இருந்துடலாமே அப்படின்ற ஒரு அல்பாசை மனோஜ் கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இவங்க பண்ணி துணிச்சிட்ருப்பாங்க. இப்போது ஏன் ஸ்ருதிக்கும் ரவிக்கும் சண்டை வந்ததுக்கு காரணம் ரோகிணி அப்படின்னா, ஸோ அவங்க ரெஸ்டாரண்ட்டில் ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ரோகிணி மீனாவையும் ஸ்ருதியையும் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போவே அவங்க சாபை விட்டுட்டு போனாங்க. ஸோ அவங்க 2 பேரோட லைஃப் மட்டும் எப்பயுமே ஒரே மாதிரி இருந்துருமா என்ன? கண்டிப்பாக உங்களுக்கும் லைஃப்பில் பிரச்சனை வரும், அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சாபை விட்டுட்டு போனவங்க தான். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் ஸோ நமக்கு ஹெல்ப் பண்ணலை ஸ்ருதி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எப்பயுமே அந்த மீனாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ நீத்து கண்டிப்பாக வந்து எந்த அளவுக்கு வந்து கெட்டவங்க அப்படின்றது நல்லாவே ரோகிணிக்கு தெரியும். நீத்துவை வச்சு ரவிக்கும் ரோகிணிக்கும் சண்டை வர வச்சது ரோகிணி தான். ஸோ ஆல்ரெடி வந்து அவங்களுடைய ஸ்ருதியோட மம்மி சொன்ன மாதிரி நீத்துவை பற்றி வாட்ச் பண்ணுறதுக்காக அவங்க போயிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு. அப்போவே நீத்துவை பற்றி ரோகிணிக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சதுனால தான் இப்போது இந்த மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட்டில் நடந்துகிட்ருக்கு, ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எதிராக வந்து இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஃபோர்ஸ் பண்ணிட்டாரு, நீத்து ஃபோர்ஸ் பண்ண கிடையாது. அதனால தான் ரோகிணி இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி போயிட்டு நீத்துக்கிட்ட பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும் அப்படின்னு அதுக்காக மட்டுமே இப்போது வலையில் கொடுத்து சிந்தாமணிக்கிட்ட 1 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. ஸோ நீத்துக்கு வந்து அவங்க இருக்கிற வசதிக்கு ஸோ பணம் பெருசே கிடையாது. ஸோ இங்கே போயிட்டு ரோகிணி கேட்டிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணணும், ரவிக்கும் ஸ்ருதிக்கும் சண்டை வரணும், நீங்கள் ரவியை லவ் பண்ணுற மாதிரி ஃபோர்ஸ் பண்ணுங்கள், இதில் இருக்கிற கமெண்ட்ஸு ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இப்படி நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், ரவி எவ்வளோ ஒரு பெரிய செப் அப்படின்றது நல்லாவே தெரியும். ரவி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ரெஸ்டாரண்ட் வந்து இழுத்து மூட வேண்டிய நிலமை தான் வரும். ரவி எப்பயுமே உங்கள் கூட நிரந்தரமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுங்கள், நீங்கள் பேசாமல் ரவியை லவ் பண்ணுங்க, லவ் பண்ணி அவரை எப்படியாச்சும் உங்கள் பக்கம் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ரவி உங்கள் கையை விட்டு போகவே மாட்டார். உங்களோட ரெஸ்டாரண்ட்டை மூட வைக்கணும் அப்படின்னு தான் ஸ்ருதி வேணும்னே உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது உங்களுக்கு நல்லாவே புரியணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ரோகிணி சொல்லவும், ஆமாம் ஸ்ருதி வேணும்னே தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ன உடனே, அப்போ நீங்கள் ரவியை விடக்கூடாது அப்படின்னா இப்படி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்களுமே யோசிச்சு பார்த்துட்டு ரோகிணி சொன்னதுக்காக மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுக்குமே ரவி மேலே ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஸோ அவங்களால தான் நம்மளோட ரெஸ்டாரண்ட்டே ஓடுது, ரவியால தான் அப்படின்றது நீத்துக்குமே நல்லா தெரியும். அவருடைய ஸ்டைலு, அது மட்டும் இல்லாமல் அவருடைய குக்கிங் பண்ணுற விதம், இதெல்லாத்துமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதனாலேயே அவங்களுடைய வயசு கோளாறுனால அவங்களுக்குமே ஒரு அது மனசுக்குள்ளே ஒரு ஆசை வருது. அதனாலேயே வந்து இந்த ஸ்ருதியை தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவுமே ரோகிணி கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவங்க சொன்ன விஷயத்துக்கு சம்மந்தம் சொல்லிடுறாங்க. ஆனால் இதில் நான் இன்வால்வ் ஆகியிருக்கிறேன் அப்படின்ற விஷயம் தெரிய வேண்டாம், இது முழுக்க முழுக்க உங்களால் நடந்த மாதிரியே இருக்கட்டும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கொஞ்சம் பணம் தரேன், இதில் வந்து 50,000 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரவும், எனக்கு பணம்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட் இழுத்து மூடணும், நான் இப்படி பண்ணுறதுனால அவள் ரொம்ப அப்செட் ஆவா, ஹோட்டலில் ரன் பண்ண மாட்டா, மூடிடுவா அப்படின்றது இவங்களோட தப்பு கணக்கு. இப்படி இவங்க யோசிச்சு நீத்து யோசிச்சு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்குமே இந்த விஷயம் இன்னமும் முத்து மீனா இவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அவங்க இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. இப்போ தான் முத்துவுக்கு மீனாவுக்குமே இந்த விஷயத்தில், அதாவது ஸ்ருதியோட அம்மா கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற விஷயம் முத்துவுக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ ரோகிணி வந்து ரெஸ்டாரண்ட்டில் மீனாக்கிட்டேயும் முத்துக்கிட்டேயும் ஸ்ருதிக்கிட்டேயும் பேசினது மட்டும்தான் முத்துவுக்கு தெரியுமே தவிர என்ன பேசினாங்க அப்படின்ற விஷயம் இன்னுமே அவருக்கு தெரியாது. கண்டிப்பாக இதுதான் சொல்லி மிரட்டிட்டு போனா அவள் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால்
முத்து கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ரோகிணி தான் இருக்காங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கு, என்னவெல்லாம் போய் சொல்லி எப்படி எல்லாமோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நல்லாவே முத்துவுக்கு தெரியும். இதனால் அவங்க எந்த லெவலுக்கு போவாங்க அப்படின்றதையும் முத்து கண்டிப்பாக கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருவாரு. இப்போது இப்படி நீத்து பண்ணதுனால ரோகிணி பிளான் போட்டு கொடுத்ததுனால இங்கே பயங்கர பிரச்சனை வெடிச்சிட்ருக்கு. வீட்டில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே இந்த மாவில் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் எங்களால் விட்டு வைக்க முடியாது. இங்கே பார், இவ்வளோ நாளாக நீ சொல்கிற பேச்சை நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். இதுக்கு மேலே நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வா கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்ல கேட்காம மாப்பிள்ளை யார் பேச்சுன்னு கேட்காம அந்த நீத்துக்காக இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இவர் இடம் கொடுக்காமையா அந்த நீத்து இப்படிலாம் பண்ணியிருப்பா. இப்போது இவர் மேலே காதல் லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீத்து வந்து நிற்கிறா. மாப்பிள்ளை எந்த ஒரு பதிலுமே பேசாமல் நின்றுட்டு இருக்காரு. நீ வா முதல்ல அப்படின்னு. இங்கே பாருங்க, அவசரப்படாதீங்க, அந்த நீத்து தான் அப்படி பண்ணிட்டு இருக்கா, ரவி அந்த மாதிரி பையன் இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு. முத்து மீனா எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது? ஸ்ருதி இந்த கோபத்தில் வீட்டை விட்டு அவங்க அம்மா அப்பா கூட போக போகிறாங்களா? ஸோ முத்து இது எல்லாத்தையும் அவங்கள ஸ்ருதியை இந்த வீட்டிலேருந்து போக விடாமல் தடுக்க போகிறாங்களா? ஸோ என்னெல்லாம் நடக்க போகுது, ரவி என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி ஸ்டோரியில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.